Hi students, this is Sagar Muktari, your English trainer from Ada 247 Tamil. ஸோ ஹோப் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சிஜிஎல் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன சொல்கிறது, நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இன்னும் 7 days இருக்குது டைம் அப்ளிகேஷன் முடிய. ஸோ அப்ளை பண்ணாதவங்க போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இன்னும் செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்குன்னா, புக்ஸை அடிக்கடிக்கு விற்கிறாங்க. எது பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எது பண்ணுறது எதுவுமே புரியாமல் ஒரு அன்கிளியராக அவங்களோட ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஜிஎலோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், எது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அது எல்லாமே we are going to see. ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம்ப்பா. ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ தெரியும், நம்ம சிஜிஎல் 2026 சொல்கிறது ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. 12,200 வேகன்சி எப்போவுமே வந்து சைக்கிள்ஸில் வர்றது கொஞ்சம் நல்ல கவுண்டே வந்திருக்கு. இது ஒரு நல்ல நம்பர்ஸ். அதே மாதிரி குரூப் பி வேகன்சி, சி வேகன்சி எல்லாமே இருக்குது. கரியர் குரோத் இதில் போஸ்டிங் நீங்கள் எல்லாத்துக்குமே கரியர் குரோத் நல்லா. எந்த போஸ்டிங் இதில் எந்த போஸ்டிங்குமே கம்மி அதிகம்னு சொல்லி கிடையாது, எல்லாமே சூப்பர் போஸ்டிங் தான். எஸ்எஸ்சின்னா நான் அடித்து சொல்வேன், எல்லாமே நல்ல போஸ்டிங் தான், எல்லாமே டெஸ்க் ஜாப் தான் மோஸ்ட்லி. அதே மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் போஸ்ட் இருக்குது, மல்டிபிள் மினிஸ்ட்ரீஸில் லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்டல், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸில் வேகன்சிஸ் கொட்டி கிடக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸாம். பட் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் ஹை. ப்ரிப்பரேஷனை நம்ம ரேண்டமாக வைக்கவே கூடாது, ரொம்ப ஒரு பிளான் பண்ணி வச்சா தான் நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அந்த பிளானிங் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ பார்த்துடலாம்ப்பா. ஸோ நம்மளுக்கு என்ன நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். டயர் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங், ஜிகே இருக்குது. டயர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே, கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ரா வருது. ஓகே. பட் நம்மளுக்கு வந்து எது இப்போ முக்கியம்னா, ரெண்டுமே முக்கியம் தான். டயர் 2 கேம் சேஞ்சர் தான், பட் நம்மளுக்கு ரெண்டு டயர்ஸுமே முக்கியம். ஏன்னா டயர் 1 கிளியராக டயர் 2 போக முடியும். ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணலாம். ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் இப்போ கூட சொல்லுவேன், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இந்த வீடியோ பார்க்குறப்ப கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எத்தனை பேர் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்குறீங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோவில் 2 நீங்கள் 100 ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்தாலும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரிலாம் இருக்காது. திருப்பி ஐயோ நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோமே அந்த ஃபீலிங் ஆஃப் லாஸ் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், அது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மல்டிபிள் புக்ஸ் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி லெக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கிளாஸே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்சேஷன் எடுத்துகிட்டு போகிறேன்னா நீங்கள் என்ன அப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். சார் என்ன சொல்லியிருக்காரு, இங்கிலீஷில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி பிவைக்யூ சால்வ் பண்ணாமல் போதும். நிறைய பேர் பிவை கண்டு கூட மாட்டிக்கிறாங்க. எஸ்எஸ்சிக்கு பிவைக்யூஸ் வந்து ஒரு பைபிள் மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் பிவைக்யூஸ் அட்லீஸ்ட் வந்து 2020 2025 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பிவைக்யூஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் பிவைக்யூ சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் போட ரொம்ப லேட்டாக போடுவாங்க. லைக் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் நான் ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சக்கப்புறம் நான் வந்து மார்க் போட ஸ்டார்ட் பண்ணேன் சார். இதுதான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற விஷயம். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு உங்களால் முடிக்க முடியாது. இது இல்லை, 1 year கொடுத்தாலும் உங்களால் முடிக்க முடியாது. ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 40% போர்ஷன் இருக்கும். அந்த 40% போர்ஷன் நீங்கள் படித்தாலே 80% கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதான் நான் சொல்ல வந்தேன். ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் நம்மளால் கிளியர் ஆக முடியும். அதே மாதிரி ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனல், ஸோ என்னோட பர்சனல் சேனல் ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ சின்ஸ் ஐ எம் அ வெர்பல் ட்ரைனர், ஸோ இங்கிலீஷ் ரிலேட்டடான வெக்காபுலரி ஸ்னிப்பெட், கிராமர் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாமே, ஈவன் சிஏ கூட நான் அனுப்பிடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இது ஏன் பர்சனல் டெலிகிராம் சேனல். ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு அட்டா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்மளுக்கு என்னது பேட்ச் லான்ச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து சிஜிஎலுக்குன்னு சொல்லி புது எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். IN 3.1 லான்ச் பண்ணியிருக்கோம். 11th தான், 4 days தான் ஆகுது. பட் இன்னும் நமக்கு டைம் இருக்குது ஜாயின் பண்ண. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஃப்ரீ லைவ் இன்ட்ரோ கிளாஸ் இருக்குது, லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, உங்கள் லெக்சர் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே நாங்கள் கொடுத்துருவோம். வேறு எங்கேயும் நீங்கள் நோட்ஸ் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே தனியாக உட்காந்து படிக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நான் சொல்லிவிடுவேன், என்ன படிக்கணும்னு சொல்லிடுவேன், கைடன்ஸ் நான் அது நீங்கள் பண்ணணும். பட் இது மட்டும் போதும், வேறு எதுக்கும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஓகே. ஸோ இது என்னோடய கோடு YT84
84 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணால் உங்களுக்கு கோர்ஸ்க்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு, இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு, பிக் ப்ரைஸ் ட்ராப் போயிட்டுருக்கு, டபுள் டைம் வேலிடிட்டி ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் என் கூப்பன் YT84 அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், YT84 ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருந்தாரு, 4000 rupees கோர்ஸ் உங்கள் அவருக்கு 3000 கிடச்சிருக்கு, கோர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் கம்மி சீட்ஸ் தான் இருக்குது, இன்னும் டேட் மூவ் ஆகிட்டா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். அதுக்காக இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ADA 247 ஆப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எல்லாருமே ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியராக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எல்லாமே ஆஸ்பிரன்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், குவிஸ் போட்டு பார்க்கணும், மார்க் போட்டு பார்க்கணும், PDFs படிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ADA ஆப்புக்குள்ளே இருக்குது. எப்படி இன்ஸ்டால் பண்ணால் சொல்லி தரேன். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு ஒன்ஸ் உள்ளே போனோடனே நீங்கள் ADA 247 போங்க. அதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் எக்ஸாம்ஸ் கொடுங்க. செலக்ட் எக்ஸாம்ஸில் SSC ரயில்வேஸ் கொடுங்க. அதில் SSC CGL CPO கொடுங்க. கொடுத்தா உங்களுக்கு எல்லா ஃபீடுமே கண்டென்ட் ஃபீடு வந்துடும். கண்டென்ட் ஃபீட் பொறுத்த வரைக்கும் டெய்லி குவிஸஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, டேட்டா இருக்குது, ஃபீட் ஸ்டடி மெட்டீரியல் பாருங்கள், டெய்லி குவிஸ், ஜாப் அலர்ட், ஃப்ரீ PDF, PDF, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. ஈவன் குவிஸ் கூட கொடுத்துருக்காங்க, மார்க் குவிஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் அண்ட் மார்க் டெஸ்ட் இருக்குது. எல்லாமே நம்மளோட ஆப்பில் அவைலபிள், அதுவும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம ADA ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். Phase 1 ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 45 days நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெக்காபுலரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெக்காபுலரி பொறுத்த வரைக்கும் ஐ வில் சே பிளாக் புக் படிக்கலாம், நார்மன் லிவிஸ் படிக்கலாம், நார்மன் லிவிஸ் புக் படிக்கலாம். பட் பிளாக் புக் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். கேப்புக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் டாபிக், அதான் என்னன்னு சொல்கிறேன். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோர், அதுவும் நான் என்னன்னு சொல்கிறேன். GK பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கணும், ஸ்மார்ட்டாக படிக்கணும். இது என்னன்னா ஃபவுண்டேஷன் நீங்கள் 45 days பேசிக்ஸ் தான் படிக்க போகிறீங்க. 45 days யூ ஆர் கோயிங் டு கவர் ஒன்லி பேசிக்ஸ். ஃபோக்கஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இங்கிலீஷ் தான் ஃபவுண்டேஷன் பண்ண போகிறோம், கிராமர் பேசிக்ஸ் படிக்க போகிறீங்க. வெக்காபுலரியை வந்து பிளாக் புக்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு RC சால்வ் பண்ணும். PYQ கொஷின்ஸ் வந்து நீங்கள் கிரண் சார் புக் எடுத்துக்கலாம். கிரண், ராகேஷ் யாதவ், நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிரண் இருக்குது, ராகேஷ் யாதவ் இருக்குது, பினாக்கிள் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஈவன் ADA 247 நம்மளுக்கு PYQ கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி டார்கெட் என்னன்னா 30 கிராமர் கொஷின் சால்வ் பண்ணணும். டாபிக் வைஸ் 30 கிராமர் கொஷின் சால்வ் பண்ணணும். 20 வெக்காபுலரி 20 சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 40 படிக்கணும், 40 வரை படிக்கணும். PYQs டெய்லி சால்வ் பண்ணணும், ஒரு 30 hours சால்வ் பண்ணணும். 30 to 40 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ 30 கொஷின் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க, 30 சால்வ் பண்ணுறீங்க, 40 வெக்காப்ஸ் படிக்கிறீங்க. 40 வெக்காப்ஸ் சொல்கிறது 10 இடியம்ஸு, 10 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனு, 20 சினோனிம்ஸ். இந்த காம்போவில் நீங்கள் படிக்கணும். ஓகே, அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், டாபிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் காம்பவுண்ட், டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, DI. ஸோ இந்த 10 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டரில் படிங்க, இந்த ஆர்டர்லேயே படிங்க. அது ட்ரிக்னோமெட்ரி, DI ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டாபிக் நீங்கள் எடுத்தோடனே எல்லாமே படிக்கிற இந்த டாபிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். இந்த டாபிக் கவர் பண்ணாலே உங்கள் 50% கவர் ஆகிடும். பேலன்ஸ் டாபிக் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி, சீரியஸ், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், வென் டயக்ராம், அதே மாதிரி இல்லை பசில்ஸ் கொடுக்கல, பசில்ஸும் படிக்கணும். பசில்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்கன்னா இப்போ இந்த அதுக்கு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. பசில்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம அதுவும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி GK பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் படிங்க. முதல்ல பாலிட்டி படிங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க, ஜியாகிரஃபி, சயின்ஸு, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ஆர்டரில் படிங்க. இது பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் படிக்கணும், ஷெடியூல்ஸ் படிக்கணும், ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ், ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் படிக்கணும். ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை பேட்டில் இயர்ஸ் படிக்கணும், சிக்னிஃபிகண்ட் இயர்ஸ் படிக்கணும், INM படிக்கணும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஃபுல்லாக படிக்கணும். ஜியாகிரஃபிக்கு கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன் தான். சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிகமாக பண்ணுங்கள். எக்கனாமி பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி படிங்க. அப்புறம் ப்ளஸ் பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன்,
ஸோ இதெல்லாம் படிச்சு வைங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிக்கணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு பிவைக்யூ ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் மார்னிங் நீங்கள் படிக்க போகிறீங்க. மார்னிங் ஒரு விஷயம் படிக்க, ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் நான் நவுன்ஸ் படிக்க போகிறேன்னா ஆஃப்டர்நூன் என்ன பண்ண போகிறேன், அது ரிலேட்டட் பிவைக்யூ சால்வ் பண்ண போகிறேன். நைட் என்ன பண்ணப்போ அனலைஸ் பண்ண போகிற மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ லெக்சர் வந்து 30% நீங்கள் 30% நீங்கள் லெக்சர் பார்க்குறீங்க, 70% என்ன பண்ணுறீங்க, பிவைக்யூ அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை மிஸ்டேக் என்னென்ன வருதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். 30% படிக்கிறீங்க, 70% நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த ப்ரப்போர்ஷன் தான் இருக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க, ரிப்பீட்ஸ் த பேட்டர்ன், பில்ட் யுவர் டெய்லி ரொட்டீன் அரௌண்ட் பிவைக்யூஸ். ஓகே, டோன்ட் வெயிட் ஃபார் சிலபஸ் கம்ப்ளீஷன், ஸ்டார்ட் டெஸ்டிங் ஏர்லி. மந்த் 1 செக்ஷனல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க, மந்த் 2 ஃபுல் மார்க் போட ஆரம்பிச்சிருங்க. ராங் ஆஃப்டர் எவ்ரி பாங் நீங்கள் என்ன செக் பண்ணணும், ராங் ஆன்சர்ஸ் என்ன செக் பண்ணணும், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிருக்கு, வீக் சாப்டர்ஸ் என்ன, கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் என்ன, இது தனி நோட் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எஸ்எஸ்சிக்கு மட்டும் கிடையாது, ஈவன் பேங்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஓகே, மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ADA 247 வந்து டெஸ்ட் ப்ரைம் லான்ச் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் ப்ரைம் சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தெரியலனா ஆப் இன்ஸ்டால் பண்ணி வைங்க, டெஸ்ட் ப்ரைம் சொல்லி. இன்றைக்கி டிஸ்கவுண்ட் இருக்குது, அதுக்கும் என் கோட் YT84 அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நியூ எக்ஸாம் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சிஜிஎல் வந்து செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளால் ஒரு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே முக்கியம். ஸ்ட்ராங் இன் இங்கிலீஷ் இப்படி சொல்லக்கூடாது. எவ்ரி சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். எனக்கு ஜிகே வராது, மேக்ஸ் வராது, ரீசனிங் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி ஆகணும், படிச்சு தான் ஆகணும். நோ அதர் வே. ஓகே, டெய்லி ஷெடியூல் பாருங்கள். நம்மளுக்கு இப்படி ஷெடியூல் நான் கொடுத்துருக்கேன். 2 மணி நேரம் மேக்ஸ்க்கு படிக்கணும் பாரு. ஈவன் இது நீங்கள் 3 மணி நேரம் கூட போட்டுக்கோங்க, +1 கூட போட்டுக்கலாம். இங்கிலீஷ்க்கு 1.5 மணி நேரம், ரீசனிங்க்கு 1 மணி நேரம், ஜிகே 1 மணி நேரம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 3, 4, 5, 6, 6.5 ஹார்ஸ் 6.5 ஹார்ஸ் நமக்கு ஷெடியூல் பிளான் நமக்கு வருது. ஸோ 6.5 ஹார்ஸ் நீங்கள் டெய்லி கான்க்ரீட்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 33% எதுக்கு போகுது, மேக்ஸ்க்கே போகணும். தென் இங்கிலீஷ்க்கு போகுது. தென் பேலன்ஸ் தான் நீங்கள் இந்த ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்பே முதல்ல உங்களோட ஃபோக்கஸ் குவான்ஸுக்கு தான் வைக்கணும், அப்புறம் தான் இங்கிலீஷ்க்கு வைக்கணும், அப்புறம் தான் ரீசனிங், அப்புறம் ஜிகே. ரீசனிங் டெய்லி 1 ஹவர் படித்தா கூட போதும். இப்போ ஒரு டாபிக் ரீசனிங் பொறுத்தவரை பேசிக் ஸ்ட்ராங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிவைக்யூ சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் இது ஈஸியாக வந்துடும். ஜிகேவும் அப்படி தான். ஜிகே நீங்கள் ரொம்ப மெனக்கெடாதீங்க. ஜிகே ஓஷன், ஸ்மார்ட்டாக சில ஏரியாஸ் கவர் பண்ணுங்கள், அது மட்டும் படிங்க போதும், ரொம்ப படிக்காதீங்க. அதே மாதிரி ரிசோர்ஸஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு டீச்சரை ஃபாலோ பண்ணுங்கள், 10 டீச்சர் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்க, 10 புக் ஃபாலோ பண்ணுங்க, ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. அப்புறம் எஸ்எஸ்சி பிகேவிக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டீச்சர், ஒரு புக் அண்ட் சோர்ஸ், ஒரு மார்க் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம். தென் என்னது எஸ்எஸ்சி பிவைக்யூஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், எஸ்எஸ்சி பிவைக்யூஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரண் சார் புக்லேருந்து நம்ம படிக்கலாம். கிரண் சார் புக் இருக்குல்ல, கிரண் சார் புக்லேருந்தே பிவைக்யூஸ் படிக்கலாம். இல்லைனா ராகேஷ் யாதவ் சார் புக் இருக்குது, இல்லைனா பினாக்கிள் புக்கு, நிறைய புக்ஸ் அவைலபிள். கேன் பை ஃப்ரம் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபாலோ பண்ணுங்கப்பா. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு டீச்சர் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ்க்கா இந்த சார், இங்கிலீஷ்க்கா இந்த சார், இந்த சார் பண்ணுறதா நான் நம்புவேன். கிளாஸ் எடுக்கிற மட்டும் தான் நான் பார்ப்பேன், மற்ற எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். அப்படியே இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும். அந்த ஸ்டாஃப் ரிலையபிளாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காது, மாறி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கடைசியாக படிக்க மாட்டாங்க. ஸோ 1 ஸ்டாஃப், 1 புக், 1 மார்க் டெஸ்ட், எஸ்எஸ்சி. இந்த ஃபார்முலா நீங்கள் எப்போ வரீங்களோ இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி ரிவிஷனை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சிஜிஎல் கிளியர் நீங்கள். ஓகே, ஃபைனல் மெசேஜ் என்ன ஃபைனல் நான் சொல்ல வரேன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் நாட் அப் ஸ்டடிங். இது வந்து எல்லாமே, இது எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம் கஷ்டமான எக்ஸாம், எல்லாம் படிக்கணும், கடல், இது யூபிஎஸ்சி கிடையாது. ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் 6 மந்த்ஸ் கூட உட்காந்து கூட நிறைய பேர் பாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம சிலபஸை பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுது கொஷின், எந்த டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்பீடை பார்க்கணும், மிஸ்டேக் அனலைஸ் பண்ணணும். இதுதான் மெயின். ஃபைனல் மெசேஜ் பொறுத்தவரைக்கும் இதுதான் வந்து மெயின். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். மேக்ஸ்க்கும் நான் டாபிக் சொல்லிட்டேன், ரீசனிங்க்கும் டாபிக் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்க்கும் டாபிக் சொல்லிட்டேன், ஜிகேக்கு டாபிக் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஷெடியூல் டைம் கொடுத்துக்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, syed.mukhtar@ada247.com இந்த மெயில் ஐடிக்கு கூட பண்ணலாம். ஐ வில் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மெயில் கூட பண்ணலாம்ப்பா.
அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில். ஒன்ஸ் இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இதுதான் சிஜிஎல் ப்ரிப்பரேஷன். ரொம்ப காம்ப்ளிகேஷனாக வெரி ஈஸியஸ்ட் எக்ஸாம். என்னது பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு படித்தா நமக்கு இந்த வருஷம் சிஜிஎல் இல்லாட்டியும் ஒரு சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் போஸ்ட்டாவது கிடச்சிரும். ஓகே ஷியோர்ப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச்.